ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நைட்டே நம்ம பசங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பட்டர் பீன்ஸ் கிரேவி செய்கிறதுக்கு பட்டர் பீன்ஸு ஒரு 2-3 புளி, ஃபுல் புளியாக போதும், அந்த அளவுக்கு ஊற வச்சா போதும். 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் துருவல், அது போதுங்க. ஒரு வடை சட்டியை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து விட்டுருங்க. தென் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை இடித்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வழக்கம் போல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்ல வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ண உடனே உப்பும் மஞ்சத்தூளும் அப்போவே ஆட் பண்ணிடணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, இந்த அளவில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் கல் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடும்போது தான் தக்காளி சீக்கிரமாக வேகும். அதுக்காக தான் இந்த டைம்லேயே உப்பெல்லாம் போடுறோம். தக்காளி நல்லா வேகட்டுங்க. நம்ம அந்த கேப்பில் தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். துருவின தேங்காயோட கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே தக்காளி நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மசாலாவை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெயோடையே சேர்த்து வணக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். சும்மா கசகசன்னு கண்ட மசாலாவையும் அரைச்சிட்டுலாம் இருக்க தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற மசாலாவே போதும். ஒன்லி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டும் போதும். இப்போ இந்த தேங்காயை ஊற்றிக்கலாம். தேங்காயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணி வேக வைக்கலாம். பட்டர் பீன்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாங்கி செஞ்சு கொடுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றின உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கிரேவியாக வைக்கிறதா இருந்தாலும் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். 2வது பட்டர் பீன்ஸ் வேகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போ பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டர் பீன்ஸில் அயன் சத்து அதிகமாகவே இருக்குதுங்க. அதுக்கோட டைஜஷனுக்கும் யூஸ் ஆகுது. செகண்ட் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மார்னிங் டயட் பிளான் இருக்கிறவங்க இதை வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் நல்லா கொதி வந்த உடனே புளிக்கரைசல் ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வைங்க. பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குருமாவை சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டா மல்டி யூஸஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. பை பை.